எவ்ரி 3 இயர்ஸ் அந்த காரை விற்றுருவேன். விற்றுட்டு அடுத்தது கார் வாங்குவேன். கார் ரோட்டில் போகையில் பள்ளமேட்லாம் விழுகக்கூடாது, நமக்கு தெரியக்கூடாது. ஃபாதர் காலத்துலேருந்து ஒரு கார் 3 இயர்ஸ் தான் ஒழுங்காக இருக்கும், அப்புறம் ரிப்பேராக வரும். அதில் அந்த கம்ஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ குட் கோ இன் ஃபார் எனி அதர் லோயர் கார், மோர் கம்ஃபர்டபுள். அது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. Behind its Gold Hall of Famous March 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னை சார் முத்தா வெங்கட சபாலோ கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இந்த கார் நீங்க எஸ்பெஷலி எடுக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க, இல்லை நீங்க ஒவ்வொரு காரும் வாங்கும்போது உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணுவீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல பேக் சீட்டுக்கு லெக் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, வெளியூர் போகையிலெல்லாம் ஃபுல்லாக ரெக்ளைன் பண்ணிவிட்டு காரை நீட்டிக்க முடியுமா. இதுவே பாம்பேயாக இருந்தால் ஒரு ஷாருக் கான் படத்துக்கு முதல் நாள் வந்து 1500 ரூபா வரைக்கும் டிக்கெட் போடலாம். இங்கே வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ண 150 ரூபாய்க்கு மேலே நான் எந்த படம் வந்தாலும், குப்பை படமாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஹிட்டாக இருந்தாலும் 150 ரூபாய்க்கு மேலே வாங்க முடியாது. மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நீ அக்செப்ட் பண்ணி தேவை எனக்கு இல்லை. அவர் அந்த ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தால் எனக்கு இவ்வளோ லாபம் வருது, அவர் எவ்வளோ கேட்டால் நான் கொடுக்குறேன், அவர் கேட்குற நான் கொடுத்தாலும் எனக்கு லாபம் வருதுன்னு கணக்கு பண்ணி தானே போகிறாங்க. அப்புறம் அவர் கூட வாங்குறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் கூட காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. கிராஸில் போட்டாரா நெட்டில் போட்டாரா, பட் அது ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. ப்ரொடியூசர் உண்மை சொன்னாலும் நம்பணும், பொய் சொன்னாலும் நம்பணும், இதுதான் நிலைமை. ரொம்ப ஓவராக நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வரும். 260 ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், தியேட்டரில் வாங்கி ப்ரொடியூசர் கொடுத்துட்றோம், நமக்கு ஒன்று கமிஷன் தான் கிடைக்குது அப்படின்னு வேணால் படம் எடுக்கலாம்னு இறங்கினேன். அண்ட் ஹீரோ வாஸ் ரஜினிகாந்த். அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து தான் தெரியுது தியேட்டரே பெட்ரு, கோ பேக் டு தியேட்டர். ஃபஸ்ட்டு டிடிஎஸ் படம் தான். டிடிஎஸ் டிஸ்கை போட்டு ஓட்ட ஆரம்பித்தோம். ரஜினி சார் வந்து தெலுங்கில் பேசுகிறாரு, என்ன ஒரே கலாட்டாக்கா உள்ள தியேட்டர், தீபாவளி வேறு. அண்ட் இந்த கார் நீங்கள் எஸ்பெஷலி எடுக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஒவ்வொரு காரும் வாங்கும்போது உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணுவீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல பேக் சீட்டுக்கு லெக் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, செகண்ட் ரோ லெக் ஸ்பேஸ், வெளியூர் போகையிலெல்லாம் ஃபுல்லாக ரெக்ளைன் பண்ணிவிட்டு காரை நீட்டிக்க முடியுமா, ஓகே, சௌரியமாக இருக்கணும், தட் இஸ் மெயின் திங். ரெண்டாவது, கார் ரோட்டில் போகையில் பள்ளமேட்லாம் விழுகக்கூடாது, நமக்கு தெரியக்கூடாது. இட் ஷுட் பி சாஃப்ட். ஸோ சஸ்பென்ஷன் அப்படி இருக்கணும். சஸ்பென்ஷன் ஷுட் பி வெரி குட். And as far as possible, it should be trouble free and breakdown free. ஸோ ஓவர் த கார்ஸ் நீங்கள் BMW ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அது BMWவும் தாண்டி இன்னும் அந்த பென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு BMW பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் முதல்ல விவசாயம் உள்ளே டொயோட்டா. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய சன்னு, பழைய சன் தியேட்டர் ஓடனுடைய சன்னு, அவர் வந்து ஒரு நாள் சொன்னார், நான் வந்து BMW ஏஜெண்ட்டாக இருக்கேன், ஒரு கார் கொண்டாந்து நான் சொன்னேன் அவ்வளோ விலையில் எனக்கு வண்டி வேண்டாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னார், கொண்டாந்தார். நானும் என் ஒய்ஃபும் அதில் போனோம். ஆஃப்டர் சீயிங் த கம்ஃபர்ட் மை ஒய்ஃப் செட், ஒய் டோன்ட் யூ பை திஸ், ப்ளீஸ் வாங்கிடுங்கன்னு சொன்னான். ஏன்னா வாட் எவர் ஷீ சேஸ் ஐ டோன்ட் ரெஃப்யூஸ். என்ன உடனே வாங்கிட்டேன். அதில் அந்த கம்ஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ குட் கோ இன் ஃபார் எனி அதர் லோயர் கார். அது ஈக்குவல் கார்ஸ் வேறு மற்ற மாடல்ஸ்லாம் இருக்குது, அதிலெல்லாம் இந்த லெக் ஸ்பேஸ் இந்த கம்ஃபர்ட் இல்லை. ஈவன் இன் பென்ஸ் ஆல்சோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா சார்? பென்ஸ் நான் எல்லாத்தையும் ஓட்டி பார்க்கல. ஓகே, பட் யூ ஐ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் வித் திஸ். ஒய் கீப் ஆன் சேஞ்ச் இட், அதே பிராண்ட்லேயே இருப்போம். ஸோ 21 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் BMW ஃபஸ்ட்டு வாங்கினதா சொன்னீங்க. ஸோ அது அப்போ ப்ரைஸ் என்ன நீங்கள் வாங்கும்போது? அது கிட்டத்தட்ட 140. வெரி நைஸ். ஸோ இப்போ அடுத்தடுத்து ஒரு 7 கார் மாற்றிட்டதா சொன்னீங்க BMW இல்லையா? ஸோ தொடர்ந்து 7வது கார். ஓகே, ஸோ எல்லா கார்லையுமே நீங்கள் வந்து முக்கியமாக நோட் பண்ணுறது இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான். எஸ். ஓகே, ஸோ டெக்னிக்கலாக எப்படி நீங்கள் அப்டேட் ஆகிப்பீங்க? இப்போது அந்த கார்ஸ்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கார்லேயும் பயங்கரமாக ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் ஐடி ஃபுல்லாக. கார் எங்கே போகுது ஐ கேன் கீப் ஆன் ட்ராக்கிங். இதுக்குள்ள டெலிவிஷன் இருக்குது, டிவி ஒன்று இருக்குது. ஸோ தட் வே இஸ் மோர் கம்ஃபர்டபுள். ஐ கீப் ஆன் வாட்சிங் த நெட்டில் போய் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இப்போ கரண்ட்டாக இது உங்களோட ஃபேவரட் கார். அதர் தேன் தட் நீங்கள் அந்த BMW இல்லாமல் ஒரு கார் வந்துட்டு நீங்கள் சொல்லணுன்னா எந்த கார் சொல்லுவீங்க சார்? கியா கார்னிவல். அதே மாதிரி லெக் ஸ்பேஸ் இருக்கு, ஈக்குவல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பட் நாட் திஸ் மச், அவ்வளவுதான். பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, பட் உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்கு. கியா கார்னிவல் இப்போ இது பாத்தீங்கன்னா வந்து 5 சீட்டர் SUVs உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்? SUV நான் வெளியூர் போறதுக்கெல்லாம் தட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் பிகாஸ் ஆஃப் த ரோடு ஹைட்டு. எவ்வளோ இருந்தாலும் அது பாட்டுக்கு போகும், மழை வெள்ளி தண்ணி எல்லாத்துலேயும் போகும். வெளியூருக்கெல்லாம் போகிறதுக்கு மோர் கம்ஃபர்டபுள் அது than this. ஏன்னா இது எல்லாத்துலேயும் பிகாஸ் ஆஃப் லென்த் அண்ட் விட்த் நம்ம ஊர் சந்துகளிலிருந்து வண்டி போகாது.
ஸோ ஃபேமிலி கார்னா நீங்கள் அது ப்ரிஃபர் எஸ் பண்ணுவீங்க. எஸ் எஸ் டெஃபினெட்லி. ஸோ BMW மேலே இருக்க அந்த கிரேஸ் இருக்குது. ஆனால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா எந்த கார்? தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கார். ஓகே. ஒன் ஃபியட். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோட்டர் பைக் பற்றி எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஜாவா மோட்டர் சைக்கிள். ஜாவா மோட்டர் சைக்கிள். ஜாவா 350cc இம்போர்ட்டட் ஃப்ரம் ஸோ செக்கோஸ்லோவேக்கியா. இப்போ வரைக்கும் அதுதான் உங்களுடைய ஃபேவரட் இல்லைங்களா? எஸ் எஸ் டெஃபினெட்லி. நோ இப்போ இருக்கலாம் டப்பா மோட்டர் சைக்கிளுங்க. யூ கேனாட் கம்பேர் இட் வித் தம். ஓகே. நீங்கள் டிரைவ் பண்ணும்போது நீங்கள் சொல்லிங்க நான் உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது குறித்து சில விஷயங்கள் சொல்லலாமே சார்? ஐ யூஸ் டு வெரி குட் டிரைவர். ஐ யூஸ் டு கிளிப். யூ நோ வாட்ஸ் அ கிளிப்பிங்? நோ சார். கிளிப்பிங்னா பறந்து போகிறது. ஓ ஓகே. மோட்டர் சைக்கிளில் படுத்து எந்திரிக்கிறது அதெல்லாம் கிளிப்பிங். ஓகே. அந்த ஜாவா மோட்டர் சைக்கிள் வித்தின் 10 seconds 0 to 100 km ஸ்பீடு போகும். ஓகே. பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். அது மாதிரி பொருளாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வச்சிருக்க ஜாவா மோட்டர் சைக்கிள் வந்து அப்போவே 330cc அதுவும் சொன்னீங்கல்ல? 350cc. 350cc. ஸோ அந்த காலத்தில் 350cc பைக் வச்சுருந்துருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வந்து கார் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அது வந்து அடுத்தடுத்து உங்கள் டாட்டர்லாம் கூட அது இல்லை, தட்ஸ் ஐ எம் ஷூட்டர். ஷூட்டிங்கில் ஐ வாஸ் ஸ்டேட் சாம்பியனு. என் டாக்டர் வந்தாங்க. அப்புறம் கிராண்ட் டாக்டர் கிராண்ட் சன்லாம் தே பிகம் நேஷனல் ஷூட்டர். அப்பாவும் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லையா? ஸோ நீங்கள் இதுக்குள்ளே தான் வரணும்னு நினச்சிங்களா? அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வந்துட்டு எம்இ வரைக்கும் படிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. பட் அந்த காலத்தில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுங்கிறது நார்மல் கிடையாது. பட் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அங்கேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன் உங்களோட பயணத்தை. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் உள்ளே வந்தது எனக்கு 12 வயசில். ஐ வாஸ் சைல்டு ஆர்டிஸ்ட். அது சாச்சா நேருன்னு ஒரு படம். இந்தியாவினோட மோஸ்ட் ஃபேமஸ் டைரக்டர் மிஸ்டர் சுப்ரமணியம்னு பத்மநாப சுப்ரமணியப்பா அவர் தான் டைரக்ஷன். ஹீரோ வந்து ஜவஹர்லால் நேரு அவரே. ஓகே. என்னுடைய ரோல் வந்து ஜவஹர்லால் நேரு விரலை நான் பிடிச்சிக்கணும். என் விரலை இன்னொரு சின்ன பொண்ணு பிடிச்சிட்ருக்கோம். நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட பேசினே போகிற மாதிரி இதான் ஷார்ட்டு. இட்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் டேக்காக அவர் சுப்ரமணியம் சார் எடுத்தது, கே சுப்ரமணியம்னு. தட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட். மை ஃபாதர் வாஸ் த மோஸ்ட் சீனியர் ஃபைனான்ஷியர் ஃபார் ஆல் கம்பெனிஸ். மெட்ராஸில் இருக்க அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி அப்போ தான். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு பிக்சர் வாஸ் வஞ்சிக்கோட்டை வாலிபன். ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு அப்போ வாங்கினார். அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூ ஆகுது. அதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு 260 ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்போ அந்த படத்தில் நீங்கள் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பண்ணீங்க. பட் என்னென்னா அது கண்டினியூ ஆகாமல் போனதுக்கு அம்மா தானே காரணம். அவங்க இந்த படத்தை பார்த்தாங்க. இவன் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இவன் இந்த தொழிலை விடக்கூடாது, இவனை சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க. எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அதுலேருந்து கட் ஆஃப் ஆகிடு. இல்லை சுப்ரமணிய சார் வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரடியூஸ் மீ இன் ஃபிலிம். அது இல்லை, நான் அதுக்கு என் மதர் தான் காரணம். பிகாஸ் ஷி வாஸ் ஸ்கேர்ட். அந்த ஏஜில் ஒரு சின்ன பொண்ணு என் கையை பிடிச்சிருந்ததுனால. இது ரெக்ரெட், அம்மா வந்து விட்டுருந்தாங்கன்னா நம்ம ஸ்டாராக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது என்னைக்காவது ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்க? ஆயிருக்கலாம். மேபி நானும் ஒன் ஆஃப் இந்த ஏஜ் என்னமோ ஸ்டார்லாம் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டாராக ஆயிருக்கலாம். பட் கேட்டிருக்கீங்களா அது மாதிரி? ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்டார்களை வேலைக்கு வைக்கிற ஆளுக்கு நான் வந்துட்டேன். அம்மா வந்து சினிமாக்குள்ளேயே உங்களை விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்துருக்காங்கிறப்ப. ஆனால் நீங்கள் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கு காரணம் வந்து இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் ஆந்திராவில் சூலூர்பேட்டைங்கிற இடத்துல டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்ல I was posted as எரெக்ஷன் இன்ஜினியர் 1971 எரெக்ஷன் இன்ஜினியர். அப்போ எனக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 300 ரூபா. 300 பெரிய பணம். அப்போ வந்து அந்த இயர் ஞாபகம் இருக்குங்களா சார்? 71. அப்போது எங்கள் குரூப் கம்பெனிஸில் என் ஃபாதர் ஒரு நாள் கூப்பிட்டார். இந்த மாதிரி மெட்ராஸில் தியேட்டர் கட்ட போகிறேன், யூ ஆர் இன்ஜினியர் தானே, ஐ டோன்ட் வாண்ட் அ கான்ட்ராக்டர், நீ பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஐ எம் நாட் அ சிவில் இன்ஜினியர், பட் யாரோ டிராயிங் போட போகிறாங்க, அதை நான் ஃபாலோ பண்ண, ஐ கேன் டூ இட்னு சொன்னேன். அப்படி தான் இப்போ வந்தேன். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட பாடம் என்ன? ஃபஸ்ட்டு பண்ண தவறு ஏதாவது ஞாபகம் இருக்குது? அதுக்கு அப்பா கிட்ட கேட்டது, ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம், அப்பா வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்தது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஃபைனான்ஸில் ஒருத்தருக்கு இப்போ ஏஸ் ஏழு 82 என் கையிலேருந்து அவ்வளோதான் 3.5 லட்ச ரூபா. அதை ஒருத்தருக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தேன். அந்த ஆள் என்னை ஏமாற்றிக்கிட்டான். ஐ லாஸ்ட் ஆல் மை மணி. அப்போ என் ஃபாதர்கிட்ட வந்தேன். அதுக்கு ரிகவர் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அந்த ஆளை கூப்பிடு, அவன் நொடிச்சு போயிருக்கான், நீ இந்த 3 லட்சத்தை இப்போ தர வேண்டாம், நான் ஃபர்தராக இன்னொரு 3 லட்சம் உனக்கு தர்றேன், அது ஒழுங்காக ரிட்டர்ன் பண்ணேன்னா அப்புறம் கண்டினியூஸாக நான் உனக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. அதேமாதிரி சொன்னேன். அவன் இஸ் லெதர் இண்டஸ்ட்ரி பர்சன். அவன் அதை நம்பிட்டா ஐ கேவ் ஹிம் another 3 lakhs. அது ஃபாதர் கொடுத்தாரு எனக்கு. அதை கொடுத்த உடனே வித்தின் 3 months அந்த 6 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டான். திருப்பி கொடுத்து நான் ஃபர்தராக எப்போ வந்து வரலான்னு கேட்டான். இப்போ வீட்டில் ஃபைனான்ஸ் பண்ணப்படாதுங்கிறாங்க, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா சார்? ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி எவ்வளோ தலைமுறை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்படியே ட்ராவல் பண்ணுறப்ப ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆக உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுங்களா? அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? ஏன்னா தியேட்டர் வச்சுருக்கேன். அப்போது
கேஷு டெய்லி நிறைய வரும், மூட்டையாக கட்டுவோம், எண்ண முடியாமல் கட்டுவோம், கவுண்டிங் மிஷின்ஸ் தான் கட்டுவோம். ஏன்னா அப்போ இந்த கிரெடிட் கார்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதில் வந்து இந்த மூட்டையை கட்டுறேன் இல்லையா, அதில் எனக்கு வந்து 20% கூட எனக்கு நிற்காது, மிச்சத்தை பூரா நான் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துடணும், இந்த த்ரூ டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ பார்த்தேன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனால் என்ன, ஐ பிகம் டிஸ்ட்ரிபியூட்டர். அது ஏன்னா ஃபாதர் அப்போ விட்டு போன கனெக்ஷன் அது பண்ணேன். அப்புறம் பார்த்தா இது என்னது மீடியேட்டர் கதையாகி போச்சு, தியேட்டரில் வாங்கி ப்ரொடியூசர் கொடுத்துட்றோம், நமக்கு ஒன்று கமிஷன் தான் கிடைக்குது அப்படின்னு படம் எடுக்கலாம்னு இறங்கினேன். படம் எடுக்க இறங்கல நம்ம பண்ணால் எப்போவுமே சம்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்டு பண்ணணுன்ட்டு. அப்போ வந்து விஜய் அமிர்தராஜன் தெரியுமா, டென்னிஸ் பிளேயரு, தெரியும் சார். இவஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ஒரு ஹாலிவுட் ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் எடுக்கணும்னு. அதுக்கு என்ன, வில் கெட் அ ஹாலிவுட் ப்ரொடக்ஷன். அவர் ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் ஒருத்தர் எனக்கு கோ ப்ரொடக்ஷனை கூட்டிகிட்டு வந்துட்டார். அண்ட் ஹீரோ வாஸ் ரஜினிகாந்த். ரஜினி சார் தான் அது ஹீரோ இங்கிலீஷ் படத்துக்கு. பிளட் ஸ்டோன் என்ன ஃபாரின்ல இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ். இந்தியாவில் ஓரளவு தான் ஓடிச்சு. அப்போ தான் ரஜினி சார் பிகேம் வெரி க்ளோஸ் டு மீ. அப்போ இந்த மாதிரி ஆதார் கார்டு எது கார்டும் கிடையாது, டிக்கெட்டை வாங்கணும், செக்யூரிட்டி செக்லாம் ஒன்றும் கிடையாது, நேரமே பிளேனில் ஏறிக்கலாம். அதில் எனக்கு ஒரு ஷூட்டிங் முடிச்சாச்சு, எனக்கு ஒரு டிக்கெட்டு, ரஜினி சாருக்கு ஒரு டிக்கெட், 2 டிக்கெட் எடுத்திருக்கோம். ஏர்போர்ட்டில் என்ன பண்ணால் அவருடைய மிஸ்ஸஸும் வந்துட்டாங்க கூட. நான் போகிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என் டிக்கெட்டில் நீங்கள் போங்கன்னு. ரஜினி சார் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ வேணா ரயிலில் வா, இல்லைன்னா நாளைக்கு அது ப்ரொடியூசருக்கு உள்ளது, அது மரியாதை நம்ம வாங்கிக்கிறது, இல்லைன்னா நீ நாளைக்கு பிளேனில் வா அப்படின்ட்டு என் கூட ஏறிக்கு வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வருது. அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து தான் தெரியுது, தியேட்டரே பெட்ரு, கோ பேக் டு தியேட்டர். தென் ஐ ஸ்டார்டட் அ மால் அண்ட் ஐ ஸ்டார்டட் இம்ப்ரூவிங் இன் அ வெரி பிக் வே. பட் ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு அது எவ்வளோ லாபகரமாக இருந்தது தியேட்டர் பிஸ்னஸ்? ஃபர்ஸ்ட் இயர் வாஸ் டோட்டல் லாஸ். பக்கத்தில் அந்த சரௌண்டிங்ஸில் மொத்தம் 8 தியேட்டர் இருக்குது. அந்த 8 தியேட்டரும் ரேட் ஆஃப் அட்மிஷன் வந்து ₹1.50 ₹1.25. நாங்கள் ஆரம்பிக்கல. நான் ஏற்கனவே சொல்லி ₹5 ₹10 வச்சுன்னா ஆள் வராது. அதனால என்ன பண்ணேன், ஃபாதர் என் பொறுப்பில் விட்டார், நீ என்னமோ பண்ணப்பா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அவன் ₹1.5 வச்சுருக்கானா, நான் ₹1.25 வச்சேன். ஏற்கனவே தியேட்டர் ₹1.25. அட் த எண்ட் ஆஃப் தி டே தே ஹேட் டு க்ளோஸ். ஐ ட்ரூ ஆல் த க்ரௌட். அப்புறம் அவங்கெல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சமே ஏற்றிக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இப்போ க்ரௌடை புல் பண்ணுறதுக்காக அந்த சில டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி. ஸோ ஐ வாஸ் இன் ஹியூஜ் லாஸ் ஃபார் த ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர். ஃபாதர்கிட்ட போய் இந்த மாதிரி முதல் வருஷம் எனக்கு ₹40 லட்சம் லாஸ் வருது, நீங்கள் கொடுங்க, 3ஆவது வருஷம் ரீப்ளே பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஒரு ₹40 லட்சம் கொடுத்தார். அதை வச்சு ஐ மேனேஜ்டு. அப்புறம் ஐ ரீபேடிம். 4 ஸ்க்ரீன் வச்சு கொண்டு வந்தீங்க. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தீங்க? ஏன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஸோ அதில் என்னென்னலாம் கொண்டு வந்தீங்க? நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் டிடிஎஸ் சிஸ்டம். கமல் சார் எனக்கு ரொம்ப பழக்கம், சின்ன வயசில் இருந்தேன். கமல் சார் டிடிஎஸ் போட்டிருக்கேன், படமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதானே அப்படின்னு அவர் ஒரு படத்தை முடிச்சிட்டார். அந்த படத்தை கம்ப்ளீட்டாக இப்போ டிடிஎஸாக கன்வெர்ட் பண்ணார். அது இப்போ என் கரெக்ட் பேர் குருதி பண்ணான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிடிஎஸ் படம் தான். அதை பண்ணி போட்ட உடனே இட் வாஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். பட் அந்த டிஸ்க்கு படி அது ஓடும். இதிலே எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. டிடிஎஸ் நல்லா ஓடிச்சு, ஒரு 3-4 வருஷம் ஓடிடுச்சு. அப்போது ரஜினி சார் படம் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸு. டிடிஎஸ் டிஸ்கை போட்டு ஓட்ட ஆரம்பித்தோம். ரஜினி சார் வந்து தெலுங்கில் பேசுகிறாரு, என்ன ஒரே கலாட்டாக்கா உள்ள தியேட்டருக்குள்ள, தீபாவளி வேறு. அப்புறம் பார்த்தா அந்த டிஸ்க் வந்தது தமிழ் டிஸ்க் இல்லாமல் தெலுங்கு டிஸ்க் வந்துருக்குது. திஸ் ஆல் சிம்பிள் திங்ஸ் விச் வி ஃபேஸ், வி ஹேட் டு சால்வ் இட். ஸோ நம்ம வந்து அப்கிரேட் ஆகும்போது சில மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் வரும். மக்களுக்கு வந்துட்டு ஒரு தேட்டர் போகிறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. ரீசெண்ட் இயர்ஸில் நமக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டு வருது. நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ அஸ் அ தேட்டர் ஓனராக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் மூடினது காரணம் போக எங்களுக்கு எக்கனாமிக்கலாக இல்லை. ஏன்னா அவர் தியேட்டர் ரேட் ஆஃப் அட்மிஷன் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட். இதுவே பாம்பேயாக இருந்தால் ஒரு ஷாருக் கான் படத்துக்கு முதல் நாள் வந்து ₹1500 வரைக்கும் டிக்கெட் போடலாம். இங்கே வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ண ₹150 மேலே நான் எந்த படமாக இருந்தாலும், குப்பை படமாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஹிட்டாக இருந்தாலும் ₹150 மேலே வாங்க முடியாது. ஸோ பட் எலக்ட்ரிசிட்டி ஏறுது, மெயின்டெனன்ஸ் ஏறுது, சேலரி ஏறுது, யூ கான்ட் மேக் எண்ட்ஸ் மீட்டுங்கிற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் க்ளோஸ் டவுன் பண்ணேன். க்ளோஸ் டவுன் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் டு கோவிட் பீப்புள் ஸ்டார்டட் என்ட்ரிங் இன் டு ஓடிடி. வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க முதல் 1 மாதம், தொடர்ந்து ஓடிடியில் படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் பார்த்தேன் நம்மளும் ஓடிடிக்கு படம் எடுத்தேன் என்னென்னு. ஸோ முதல்ல ஒரு படம் எடுத்தேன், என்ன வினோதிய சித்தம்னு, தம்பி ராமையா ஹீரோ, சமுதிரகனி என்ன, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுலேருந்து பிடிச்சிச்சு எனக்கு. ஐ ஷுட் பி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்வேர் தானே. அடுத்தது 5ஆம் வேதம்னு ஒரு படம் எடுத்தேன். இது நம்பர் 1 இந்தியா, ஸ்டில் ஹையஸ்ட் வியூவர்ஷிப்பில் போயிட்டுருக்கு 5ஆம் வேதம். இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல 120ங்கிறத வந்து ஏற்றவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் 2019 மூடும்போது அதே ப்ரைஸ் தான் இருந்தது, இப்போயும் அதே ப்ரைஸ் தான் இருக்குது. பட் பக்கத்து ஸ்டேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து இங்கே விட ஜாஸ்தி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் யார் பதவிக்கு வந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க தான் பதவிக்கு வராங்க. கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும்,
ஒரு ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாருமே ஃப்ரம் த ஃபிலிம் பேஸ் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவரோட நம்ம நேராக போய் உட்காந்து சிரமத்தெல்லாம் சொல்லி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிவ் த ரிலீஃப். அது நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இதை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? 120K வந்துட்டு தேட்டர் பாப்கார்ன் இவ்வளோ விலை இருக்குது, பார்க்கிங் இவ்வளோ விலை இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. நீ அக்செப்ட் பண்ணி தேவை எனக்கு இல்லை. பிடிச்சவன் வரட்டும், பிடிக்காதான் வர வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்க ஹீரோஸ் பெரிய பட்ஜெட் படம் பண்ணும்போது அவங்களோட சம்பளமே அதில் பாதி போயிடுது அப்படிங்கிற அந்த கொஸ்டின்லாம் வைக்கிறாங்க. அது வந்து சரியா தவறா? இப்போ சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அதையும் ஒரு பெரிய ஒரு குற்றமாக வந்து அவங்க ஸ்டேஜில் பேசுகிறத பார்க்க முடியுது. ஆர்டிஸ்ட்டுகளுக்கு யார் கேட்டா? அவர் அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்தால் எனக்கு இவ்வளோ லாபம் வருது, அவர் எவ்வளோ கேட்டால் நான் கொடுக்குறேன், அவர் கேட்குற நான் கொடுத்தாலும் எனக்கு லாபம் வருதுன்னு கணக்கு பண்ணி தானே போகிறாங்க. அப்புறம் அவர் கூட வாங்குறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ அது படம் ஓடல, நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா பணம் அதுலேருந்து பாதி கேட்குறதுல வந்து கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவன் கேட்குறதுல நியாயம் இருக்குது, அவன் கொடுத்தா உண்டு, கொடுக்கலைனாலும் நியாயம் இருக்குது. என்ன அவனோட ஒரே கேள்வி, லாபம் வந்தால் என்கிட்ட பங்கு கொடுப்பியா இல்லையில? இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ், பிக் பட்ஜெட் மூவிஸுங்கிற கம்பேரிசன்ஸ், அந்த பேன் இண்டியா மூவிஸுங்கிற விஷயங்கள், ஆமாம், இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. பட் பேன் இண்டியானா அந்த காலத்தில் நிறைய படங்கள்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் இந்த ட்ரெண்டிங் இஸ் நவ் இந்த பேன் இண்டியா, பிக் பட்ஜெட் மூவிஸ், 1000 crore கிளப், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த 1000 crore அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் கூட காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இஸ் இட் பாசிபிள்? இந்த மாதிரி டேர்ம்ஸ் பற்றியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு படம், நான் சிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், ஓகே, இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் 9 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கோம், 9 ஏரியா தான் தமிழில். இந்த 9 ஏரியாவில் இப்போ எனக்கு சிட்டியில் எவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். செங்கல்பட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, செங்கல்பட்டு நார்த் ஆர்கா சவுத் ஆர்கா செங்கல்பட்டில் என்ன கலெக்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் தெரியும். நாங்கள் ப்ரொடியூசருக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம். எனக்கு மிச்சம் 8 பேர் எவ்வளோ அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, எல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட போகுது. ப்ரொடியூசர் உண்மை சொன்னாலும் நம்பணும், பொய் சொன்னாலும் நம்பணும், இதுதான் நிலைமை. பட் இந்த 1000 crore கிளப், 100 crore கிளப் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபேக் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையாக இருக்கும்? அதாவது அந்த ப்ரொடியூசர் ஃபேக்காகவும் கொடுத்துருக்கலாம், நிஜமாகவும் கொடுத்துருக்கலாம். எவன்லாம் ஃபேக்காக கொடுத்தா எங்களுக்கு தெரியாது, ஏன்னா வி டூ நாட் நோ. தெரியாமல் எப்படி ஃபேக்குன்னு சொல்ல முடியும்? அவன் வந்து சிட்டியில் எவ்வளோ வந்துச்சு, அங்கே எவ்வளோ வந்துச்சுன்னு கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் ஒன் வே. இன்னொன்று வந்து கிராஸ் கலெக்ஷனை கொடுத்துருவாங்க. 150 ரூபா பேசிக் ப்ரைஸு, அது டேக்ஸ் எல்லாம் சேர்த்து அது 210 ரூபா. அது அதில் அவன் 210 ரூபா வச்சு கணக்கு பண்ணிடுவாங்க ஒன்று. அதில் வந்து அந்த 60 ரூபா டேக்ஸ் போயிடுது. மிச்சம் அந்த 150 ரூபாயில் 50% டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டருக்கும் போயிடுது. மிச்சம் 50% தான் இவருக்கு வருது, ப்ரொடியூசருக்கு வருது. அது கிட்டத்தட்ட 150 ரூபாய் டிக்கெட் விற்றா ஒரு 30-40 ரூபா தான் ஆக்சுவலாக வருது. ஆனால் அவர் 210 ரூபாய் கணக்கு பண்ணார்னா பெருசாக தெரியும். அதனால் எதையும் ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. எவ்ரிதிங் ஹேஸ் எ பேசிஸ். கிராஸில் போட்டாரா, நெட்டில் போட்டாரா, பட் அது ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. ரொம்ப ஓவராக நீங்கள் ஹைட் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வரும். நீ இவ்வளோ சொல்கிற, இவ்வளோ எங்கே பணம் எங்கேன்னு கேட்பாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் ஹால் ஆஃப் ஃபேமஸ் மார்ச் 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னை சார் முத்தா வெங்கடேசபுரம் கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.